சென்னையிலிருந்து திருச்சி புறப்பட்ட இண்டிகோ விமானத்தில் திடீர் இயந்திர கோளாறானது ஏற்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரமீனா. சென்னை விமான நிலையத்திலிருந்து திருச்சிக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் இன்று அதிகாலை 5:45 மணிக்கு புறப்பட தயாரானது. விமானத்தில் 68 பயணிகளும் 5 விமான ஊழியர்களும் மொத்தம் 73 பேர் இருந்தனர். விமானம் ஓடுபாதையில் ஓடத் தொடங்கிய போது திடீரென விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டுள்ளதை விமானி கண்டுபிடித்தார். விமானத்தை வானில் பறக்கச் செய்தால் ஆபத்து ஏற்படும் என்பதை உணர்ந்த விமானி அவசரமாக விமானத்தை நிறுத்தினார். இது குறித்து சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இழுவை வண்டி விமானத்தை இழுத்து கொண்டு புறப்பட்ட இடத்திலேயே நிறுத்தப்பட்டது. விமானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு விமான பொறியாளர்கள் குழுவினர் விமானத்துக்குள் ஏறி அந்த விமானத்தை பழுது பார்க்கும் பணியிலும் ஈடுபட்டனர். பயணிகள் விமானத்துக்குள்ளேயே அமர வைக்கப்பட்டும் இருந்தனர். சுமார் 1 மணி நேரம் இந்த பழுது பார்க்கும் பணியானது தொடர்ச்சியாக நடைபெற்றது. அதன் பின்பு சுமார் 1 மணி நேரம் தாமதமாகவே, அதாவது இன்று காலை 6:45 மணிக்கு சென்னையில் இருந்து திருச்சிக்கு புறப்பட்டு சென்றது. விமானத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறை விமானி தகுந்த நேரத்தில் கண்டுபிடித்து கண்டதை அடுத்து உடனடியாக நடவடிக்கையின் காரணமாக விமானம் ஆபத்தில் இருந்து தப்பியதோடு விமானத்தில் இருந்த 73 பயணிகளும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். இந்த சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சக்திவேல்.